ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8லேருந்து நம்ம சுனிதா எலிமினேட் ஆகி போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே போன கண்டஸ்டன்ஸில் ஒரு 5 பேர் அடுத்த வாரம் நாமினேஷனில் சிக்கினாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் எவிக்ஷன் இல்லாததுனால தப்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரியா எவிக்ட் ஆகி வெளியில் போயிருக்காங்க. இது சுத்தமாகவே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் என்ன அப்படின்னா வெளியில் பேசப்பட்டு வருது. ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்து வந்தாங்க. ஸோ நாமினேஷனில் இருந்த மற்றவங்கள விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அழுது அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரியா உங்களோட பிக் பாஸ் பயணம் இந்த இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் போனாங்க. ஸோ வெளியில் போன கையோட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இந்த ஒரு பதிவை போடுறப்பவே நான் ரொம்பவே மென்டலி டவுனாக தான் இருந்து போடுறேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பிக் பாஸுக்கு வரக்கூடாதா, ஏன் எனக்கு ஃபேம் பத்தலையா, அதனால தான் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணலையா, எல்லாருமே நான் பிக் பாஸுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னப்பவே நீ பியூர் டீம் செட் பண்ணு, ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் நான் அது எதுவுமே பண்ணலை. நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன், அது மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் போனேன். அதே மாதிரி எந்த இடத்துலலாம் என்னோடய வாய்ஸ் இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பிக் பாஸில் என்னோடய வாய்ஸ் இருந்திருக்கு. அப்படியும் நீங்கள்லாம் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழுது ரொம்பவே மன வருத்தத்தோடு பேசியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் உள்ளே போகக்கூடாது, பிக் பாஸ்க்கு ஏன் வரக்கூடாது, ஸோ ஏன் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபேம் இல்லாதது தான் காரணமோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்குள்ளே போயிட்டுருக்கு. இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு தெரியல. அப்படியும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அவங்களோட எவிக்ஷனுக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. இதை பார்த்து பலருமே பார்த்தீங்க அப்படின்னா ரியாவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் போனது டோட்டலி அன்ஃபேர் எவிக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.